வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். நேற்று மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட் ப்ளஸில் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. நிஃப்டி வந்து இது வரைக்கும் இல்லாத ஒரு ஆல் டைம் ஹை 22,100 பாயிண்ட்டுக்கு பக்கமாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ எல்லாருமே மார்க்கெட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணதை இன்றைக்கி வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் லாஸ்ட் வீடியோவில். அதே மாதிரி இன்றைக்கி பாசிட்டிவாக தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய வேர்ல்டு இண்டீசஸ், அதாவது ஜப்பான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை அதர் கண்ட்ரி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்குமா, இந்த மாதிரி கொரிஸ் வந்து நிறைய போட்டுகிட்டே இருக்காங்க. விப்ரோ, டாடா பவர், டாடா கெமிக்கல் இந்த ஸ்டாக் எல்லாம் இப்போ விற்கிற ரேட்டில் நம்ம கன்சிடர் பண்ணலாமா, இதோட லாங் டேர்ம் க்ரோத் எப்படி இருக்குன்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. காவேரி ஹாஸ்பிட்டல், டிஎல்எஃப், கனரா பேங்க் இதில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா, இதோட ஃபியூச்சர் க்ரோத் எப்படி இருக்கும் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. டாடா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் இப்போ டிவிஆர் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட் இருக்குது. அது எந்த அளவுக்கு மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட் இருக்குது, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுங்கன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாகவே எல்லா ஸ்டாக்கையும் ஒன் பை ஒன்னாக அனலைஸ் பண்ணலாம். யார் யார் டாடா மோட்டார் டிவிஆர் ஷேர்ஸ் வச்சிருக்கிறாங்களோ, அதாவது கன்சிடர் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் அந்த மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட் கிடைக்கும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோடையே இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டாடா மோட்டாரை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். லாங் டேர்முக்கு ஒரு சூட்டபுளான ஸ்டாக்குன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கூடிய சீக்கிரம் டாடா மோட்டார்லேருந்து டிவிஆர் டீலிஸ்டிங் ஆயிரும். அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து டாடா மோட்டார் ஷேர்ஸ் கொடுக்க போகிறாங்கன்ற வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு உண்டான ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 10 டாடா மோட்டார் டிவிஆர் ஷேர்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து 7 டாடா மோட்டார் ஷேர்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த கன்வர்சேஷன் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். டாடா டெக்னாலஜி ஐபிஓ வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டாடா மோட்டாரில் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் க்ரோத் இருந்துச்சு. டாடா மோட்டார் இல்லாமல் டாடா இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்லேயும் ஒரு நல்ல ஒரு க்ரோத்தை கொடுத்துச்சு இந்த ஸ்டாக்ஸ் ஐபிஓக்கு அப்புறம். ஐபிஓவை பொறுத்த வரைக்கும் டாடா டெக்னாலஜி ஐபிஓ எப்படி அப்ளை பண்ணலாம், இது கிடச்சிச்சு அப்படின்னா டெஃபினட்டாக வந்து லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணோம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபருக்கே நிறைய பேர் அலாட்மெண்ட் கிடச்சிருந்துச்சு. அவங்க எல்லாமே வந்து லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கூடிய சீக்கிரம் இதோட ரிசல்ட்ஸ் வரும். ரிசல்ட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு அட்ராக்டிவாக வந்துச்சு அப்படின்னா இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ப்ரைஸ்லேருந்து ஒரு ஹைக் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் ஓரளவுக்கு நியூட்ரலாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி விப்ரோ ஷேர் வந்து ஆஃப்டர் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் மண்டே மார்க்கெட்டில் ஒரு நல்ல ரேலியை கொடுத்துச்சு. நம்ம வந்து டெஃபினட்டாக வந்து ஓப்பனிங்கே வந்து ஒரு 10% பக்கமாக ஓப்பன் ஆகும்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு நல்ல பவுன்ஸ் பேக் இருந்துச்சு. விப்ரோ ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு நல்ல ரிட்டர்னையும் கொடுத்துருக்கு. நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து 370, 380 வந்து கன்சிடர் பண்ணோம். 445 வந்து நம்ம ஒரு பைபேக்கில் வந்து அப்ளை பண்ணி அதுலேயும் ஒரு நல்ல பெனிஃபிட்டை பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு நல்ல ரேலியை கொடுத்துருக்கு. லாங் டைமை பொறுத்த வரைக்கும் விப்ரோ ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ணோம், நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். ஏன்னா இது கண்டினியூஸாக வந்து போனஸ் கொடுக்குறாங்க, டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, நிறைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதுக்கு காம்படிட்டராக இன்ஃபோசிஸ், டெக் மஹேந்திரா, HCL, TCS, LTI, மைண்ட்ரி இது எல்லாம் விட வேல்யூஷன் வைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால வந்து லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எபோவ் 5 இயர்ஸ்க்கு மேலே நீங்கள் கன்சிடர் பண்ணுற அப்படின்னா விப்ரோ ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணுங்கன்னு சொன்னோம். இப்போ கன்சிடர் பண்ண எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பவுன்ஸ் பேக்கை கொடுத்துருச்சு. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த 2 ஸ்டாக்குமே டாடா மோட்டார் ஆகட்டும், டாடா மோட்டாருக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விப்ரோ ஸ்டாக்ஸ், இது ரெண்டுமே ஓரளவுக்கு அட்ராக்டிவான வேல்யூஷனில் தான் இருக்குது. டாடா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி பிஇ வந்து 24 இருக்குது. ஸோ கம்பெனி பிஇ வந்து 18 இருக்குது. உண்மையாகவே வந்து ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷனில் தான் இருக்குது. விப்ரோ ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி பிஇ வந்து 31 இருக்குது, கம்பெனி பிஇ வந்து 23 இருக்குது. இதுவுமே ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷனில் தான் இருக்குது. டாடா மோட்டாருக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படின்னா இந்த கம்பெனியோட கடன் தான். கடனை பொறுத்த வரைக்கும் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 2.38 இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ஸ்டாக் வந்து இவ்வளோ லோவர் வேல்யூவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டாடா மோட்டாரோட மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு 4 to 5 இயர்ஸில் இந்த கடன் எல்லாமே குறைச்சிடும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி குறைக்கிறப்ப டாடா மோட்டார் வந்து இன்னும் ஒரு ஹியூஜான ரேலியை கொடுக்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸ்ட்ராங்கான குரூப்புக்கு கீழே இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து டாடா மோட்டார் வந்து இந்த கடன் எல்லாமே குறைப்பாங்க. அதுக்கு சப்போர்ட்டிவாக பார்த்தீங்க அப்படின்னா EV செக்மெண்ட்டில் இவங்க தான் மார்க்கெட் லீடராக இருக்காங்க. விப்ரோ ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இவங்க டாடா மோட்டாருக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்காங்க. இது வந்து ஒரு கடன் இல்லாத கம்பெனியாக இருக்குது, ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்கிற ஒரு கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டெவலப்மெண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால இவ்வளோ நாள் வந்து மார்க்கெட்டில் ஒரு ரேலி இல்லாமல் நியூட்ரலாக ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட் குவார்ட்டரில் வந்து ஓரளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்குன்னு கொடுத்ததுனால இப்போ ஒரு நல்ல ரேலி இருக்குது. ஸோ இது வந்து ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ கம்பெனிங்கிறனால இவங்க வந்து ரெகுலராக போனஸ் கொடுக்குறாங்க, டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, பைபேக் எல்லாமே பண்ணுறாங்க. எப்பயுமே வந்து இந்த ஸ்டாக் வந்து ரீட்டைல் பர்சனுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கும். நல்ல அட்ராக்டிவான வேல்யூஷன் இருக்கிறதுனால இந்த 2 ஸ்டாக்கையுமே வந்து லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாம்.
டாடா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி டிவிஆர் ஷேர்ஸை வந்து டீலிஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து டாடா மோட்டார் ஷேர்ஸ் கொடுக்குறாங்க. க்ளோசிங் ப்ரைஸில் பார்த்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து 810 ரூபாய்ன்ற ரேட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ 7 ஸ்டாக் வாங்குறோம் அப்படின்னா அதோட ரேட் வந்து 5670 ரூபாயா இருக்குது. அதுக்கு ஈக்குவலண்ட்டாக டாடா மோட்டார் டிவிஆரில் 10 ஷேர் வாங்கினோம் அப்படின்னா 540 ரூபாய்ன்ற ப்ரைஸில் 5400 ரூபா வருது. ஸோ இது 2 ஸ்டாக்குக்கு டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா 270 ரூபா வருது. இப்போ நீங்கள் ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5% வரைக்கும் மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நீங்க இந்த மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட்டுக்கோசரம் இந்த ஸ்டாக்கை பை பண்ணாம லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஸ்டாக்கை வந்து டெஃபினட்டா வந்து விப்ரோவையும் டாடா மோட்டாரையும் கன்சிடர் பண்ணலாம். மார்க்கெட்ல ஏதாச்சும் ஒரு கரெக்ஷன் வருது அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல என்ட்ரி கொடுங்க. எஸ்ஐபியா கூட இதை ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கலாம். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சப்ஸ்கிரைபரும் வந்து வேர்ல்டு இண்டிசஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அதில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம ஒரு நல்ல ரிட்டர்னை பார்க்க முடியுமா, இடிஎஃப்ல வந்து இந்த மாதிரி டிவிடன் பைபேக் ரைட்ஸ் இஷ்யூ இது எல்லாமே பெனிஃபிட் கொடுக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட் இடிஎஃப்ல. வேர்ல்டு இண்டிசஸை பொறுத்த வரைக்கும் எல்லா மார்க்கெட்டை விட இந்தியன் மார்க்கெட்டு தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அதர் கண்ட்ரியை விட நம்மளோட மார்க்கெட்டு தான் வந்து ஒரு எமர்ஜிங் மார்க்கெட்டாக இருக்குது. ஸோ நம்மளோட க்ரோத் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதனால இந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம வேர்ல்டு மார்க்கெட்டை கன்சிடர் பண்றதை விட இந்தியன் மார்க்கெட்டை கன்சிடர் பண்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பெட்டரா இருக்கும். இப்போ நம்ம வந்து வேர்ல்டு இண்டிசஸ்க்கு நம்ம மூவ் ஆகிறோம் அப்படின்னா உங்களுக்கு நமக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு. கன்வர்சேஷன் ஃபீஸ் கட்டணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் அமௌண்ட் இருக்கணும், அதே மாதிரி ப்ரோக்கரேஜ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி இஷ்யூஸ் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நான் வந்து இப்போ ஒரு 50,000 ரூபா 60,000 1 லட்சம் இதுதான் வந்து நான் வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதில் வந்து எந்த ஒரு பெரிய எஃபெக்டிவும் இருக்காது. வருஷம் வந்து நம்ம ஒரு 5 லட்சம் 10 லட்சம் இந்த அளவுக்கு நம்ம மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா மட்டும்தான் வந்து நம்ம வேர்ல்டு இண்டிசஸ் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணோம். அப்படி இல்லை அப்படின்னா பெட்டரான ஆப்ஷன் லாஸ்ட் 8 இயர்ஸாக பார்த்தா கண்டினியூஸாக பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுக்குற நிஃப்டி 50 நெக்ஸ்ட் 50 இதில் இன்வெஸ்ட் பண்ணாவே நமக்கு ஃபியூச்சரில் நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கும். ஸ்மால் இன்வெஸ்டர் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து அதர் இண்டிசஸை அவாய்ட் பண்ணலாம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கிற வேர்ல்டு இண்டிசஸ் இண்டெக்ஸ்லேயே வந்து அதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படி வேணும் அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட்டில் மட்டும் ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் வந்து கன்சிடர் பண்ணுங்கள். ரிமைனிங் நீங்கள் வந்து இப்போ ஜப்பான் மார்க்கெட் ஆகட்டும் ஹாங்காங் மார்க்கெட் இதெல்லாம் கன்சிடர் பண்ணவே தேவையில்லை. இந்தியன் மார்க்கெட்டில் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 கோல்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணாவே ஃபியூச்சரில் நல்ல ரிட்டர்னை பார்க்கலாம். இடிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்மால் இன்வெஸ்டர் வந்து பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். இப்போ வந்து அவர் வந்து டைரெக்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணல, ஓரளவுக்கு சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அவர் வந்து இடிஎஃப்பை கன்சிடர் பண்ணலாம். இடிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஸ்டாக் ஸ்பிளிட் இந்த மாதிரி ஈவெண்ட்டை அது ஒரு குறிப்பிட்ட வேல்யூக்கு மேலே போச்சு அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. வந்து ஸ்பிளிட் ஆகும். ஃபேஸ் வேல்யூ 10 இருந்துச்சுன்னா சிங்கிளாக மாற்றுவாங்க. மற்றபடி போனஸ் இந்த மாதிரி பெரிய கார்பரேட் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான், ஏதாச்சும் ரேராக நடந்தால் தான். ஸோ இடிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாக்ஸை தான் நம்ம வந்து இண்டெக்ஸ்னு சொல்லுவோம், இல்லைன்னா செக்டர் இடிஎஃப்ஸ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இண்டெக்ஸ் அப்படின்னா இப்போ நிஃப்டி 50ல் வர்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்விட்டி இண்டெக்ஸை சொல்ல, இதே மாதிரி கோல்டு இண்டெக்ஸ் இருக்குது, டெப்ட் இருக்குது, லிக்விட் இருக்குது, வேர்ல்டு இண்டிசஸ் இருக்குது. நம்ம வந்து பெஸ்ட்டான ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 50 இன்வெஸ்ட் பண்றது, இல்லைன்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்றது. அதர்வைஸ் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் ஜூனியர் நிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கும். ஒரு 500 ரூபா அமௌண்ட் இருந்தால் கூட இதில் எல்லாமே வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். மெயினாக அதர் வேர்ல்டு இண்டிசஸ்க்கும் நம்மளோட இண்டெக்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கம்மியான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஆகும். அதுதான் வந்து நமக்கு ஒரு மெயினான அடிஷ்னல் ஃபியூச்சராக பார்க்குறோம். அது இல்லாமல் ட்ரேடிங் வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும். ஒரு ஸ்டாக்கை எப்படி பை பண்ணி செல் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்தியன் இடிஎஃப்ஸ் எல்லாமே ஈஸியாக பை பண்ணி செல் பண்ண முடியும். எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. லிக்விடிட்டியும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னே இப்போ யூஎஸ் ஸ்டாக் ஆகட்டும், இல்லை இந்தியாவில் இருக்கிற நிஃப்டி 50 இந்த மாதிரி இதில் இன்வெஸ்ட் பண்ணால் கூட மெயினாக நம்ம நோட் பண்ண வேண்டியது ட்ராக்கிங் எரர் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரி வால்யூம் ஆஃப் ட்ரேட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ட்ராக்கிங் எரர்ங்கிறது இப்போ நிஃப்டி லாஸ்ட் இயர் 19% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னா நம்மளோட இடிஎஃப்பும் வந்து சேம் அதே 19% கொடுக்கணும். அப்படி கொடுக்குற ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறதா பெட்டராக இருக்கும். ஸோ ட்ராக்கிங் எரர் வந்து ஈக்குவலாக வந்து பெஞ்ச் மார்க் ஈக்குவலாக வந்து ட்ரேட் ஆகணும். வால்யூம் ஆஃப் ட்ரேடுங்கிறது அதோட டிமாண்டை பொறுத்தது. ஸோ எந்த அளவுக்கு வால்யூம் ஜாஸ்தியாக இருக்கோ பை அண்ட் செல் ப்ராசஸ் எல்லாமே வந்து அந்த அளவுக்கு ஈஸியாக நடக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி குவாலிட்டியான ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கான டூலில் வந்து எஸ்ஐபி மோடில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, ஹியூஜான ஃபால் வருது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் வந்து லம்சம் மோட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு பெட்டரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும்.
வேர்ல்டு இண்டிசஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம என்எஸ்சி இந்தியா வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். இதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன இடிஎஃப்ஸ் இருக்குது, அதர் கண்ட்ரீஸில் என்னென்ன இடிஎஃப்ஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நம்ம இடிஎஃப்ல மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுமா, இல்லை டைரெக்டாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. டெஃபினட்டாக வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து வயசு வந்து ஒரு ஃபேக்டரே கிடையாது. இப்போ வந்து 55 வயசு ஆயிடுச்சு, நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு சேஃபான்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் பயப்பட தேவையே இல்லை. உங்களுக்கு மணி ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த வயசுலேயும் வேணாலும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ 20 வயசு 30 வயசு ஆயிருந்தாலுமே உங்களுக்கு மணி வந்து கொஞ்சம் எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ணி தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இன்டெரக்டாக வந்து க்ரோத்தை கொடுக்கக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட் ரிலவெண்ட்டாக டெவலப் ஆகிற இடிஎஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இதுலாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணவே நமக்கு பெட்டரான ஆப்ஷனை கொடுக்கும். நம்ம சேனல்லே இதை பற்றி வீடியோஸ் நிறைய டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 10,000 ரூபா அமௌண்ட் இருந்துச்சுன்னா அதை எப்படி 1 crore வந்து டெவலப் பண்ணுறது, ஒரு 40 years ஆயிருந்தாலும் அதுக்கப்புறம் எப்படி 1 crore வந்து டெவலப் பண்ணுறது, ஸ்டெப் அப் எஸ்ஐபினா என்ன, அதில் மூலமாக வந்து கம்மியான வருஷத்தில் வந்து எப்படி வந்து அமௌண்ட்டை மல்டிப்ளை ஆகிறது, 40 வயசில் இன்வெஸ்ட் பண்ணால் கூட ஒரு 75 வயசில் எப்படி ஒரு ஹியூஜான அமௌண்ட்டை கிரியேட் பண்ணுறது, இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எஸ்ஐபி வந்து எந்தெந்த டேட்டில் ஸ்டார்ட் பண்ணணும், எது லார்ஜ் கேப்பா, மிட் கேப்பா, ஸ்மால் கேப்பா, இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எஸ்ஐபியில் வந்து எப்படி ஃபாலோ பண்ணி ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டேபிளான இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுக்கணும், ஒரு 10,000 ரூபா அமௌண்ட் இருந்தால் அதில் என்னென்ன ஸ்பிளிட்டப்பில் இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ இடிஎஃப் அப்படின்னாலே நம்ம முடிஞ்ச வரைக்கும் வந்து சிங்கிள் இடிஎஃப்ல இல்லாமல் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், வேர்ல்டு இண்டிசஸ், கோல்டு இந்த மாதிரி ஸ்பிளிட்டப்பில் இன்வெஸ்ட் பண்ணால் ஃபியூச்சரில் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இடிஎஃப் பொறுத்த வரைக்கும் 12%லேருந்து 18% வரைக்கும் ரிட்டர்ன் கிடைக்கும். கோல்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 12% வரைக்கும் நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம கம்மியான வயசுல இருந்து ரெகுலராக மாதம் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணால் 30 கோடிக்கு மேலே வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஈஸியாக வந்து நம்மளோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஃபிக்ஸ்டு டெபாசிட்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, ஸோ அதில் என்னென்ன பெனிஃபிட் ஆகுறதை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ எல்லாமே லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூட்டபுளான சேஃப்டியான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணோம். இதை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கிளியரான வியூ கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் டாடா கெமிக்கல், டாடா பவர் இதை வந்து லாங் டைமுக்கு அக்குமுலேட் பண்ணலாமா, இதோட ஃபியூச்சர் க்ரோத் எப்படி இருக்குன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் டே பை டே இந்த கம்பெனியோட வேல்யூவும் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் பாலான்றவர் கேட்டிருக்காரு. அதே மாதிரி கார்த்திக் நம்ம சேனல் மெம்பர் வந்து கனரா பேங்க், டிஎல்எஃப், காவேரி ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த ஸ்டாக் வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டிருந்தாரு. ஸோ பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் வந்து ஓரளவுக்கு நியூட்ரலாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து ஒரு நல்ல ரேலியை கொடுத்துருக்கு. ஸோ கனரா பேங்கை பொறுத்த வரைக்கும் பிஇ ரேஷியோ வந்து 6 இருக்குது, இண்டஸ்ட்ரி பிஇ வந்து 9 இருக்குது. ஸோ ஓரளவுக்கு அட்ராக்டிவான வேல்யூஷனில் தான் இருக்குது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் முடிஞ்ச வரைக்கும் கவர்மெண்ட் செக்டர் பேங்க்ஸை வந்து அவாய்ட் பண்ணுவேன். அப்படியே கன்சிடர் பண்ணலாம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி குவாலிட்டியான பேங்க்கை மட்டும் நான் கன்சிடர் பண்ணுவேன். அதர் பேங்க்ஸை கன்சிடர் பண்ணுறது இல்லை. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைவேட் செக்டரில் இருக்கிற பேங்க்ஸு டாப்பான குவாலிட்டியான பேங்க்ஸ் இருக்குது. நீங்கள் பப்ளிக் செக்டரில் ஒரு ஹோல்டிங்ஸ் வேணும் அப்படின்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் 9 or 10 பிஇ ரேஷியோ இருக்கிற பிஐ வந்து கன்சிடர் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். கனரா பேங்கை விட அது கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும். அது ஓரளவுக்கு ஸ்டேபிளான ஸ்டாக். நெக்ஸ்ட் ஸ்டாக்னு பார்த்தீங்க அப்படின்னா டாடா கெமிக்கல், டாடா பவர் இது ரெண்டுமே டாடா குரூப்பில் இருக்கிற ஒரு முக்கியமான கம்பெனி, நல்ல குவாலிட்டியான கம்பெனிஸ். டாடா கெமிக்கலை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி பிஇ வந்து 35 இருக்குது, கம்பெனியோட பிஇ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14 இருக்குது. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டாடா கெமிக்கல் வந்து ஓரளவுக்கு டீசெண்டான பிஇ ரேஷியோவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது ரேட்டு குறையிறதுக்கு மெயினான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ரிசல்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக கொடுக்கல. ஸோ இவங்க டாடா சால்ட் இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாமே டீமெர்ஜ் பண்ணி அது எல்லாமே டாடா கன்சியூமர் ப்ராடக்டோட மெர்ஜ் பண்ணதுனால இவங்களோட க்ரோத் ரேஷியோ கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நியூட்ரலாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால தான் இந்த ஸ்டாக் வந்து அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் ஓரளவுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் இவங்களும் வந்து இண்டிவிஜுவலாக டெவலப் பண்ணுறப்ப இந்த ஸ்டாக் வந்து இன்னும் கொஞ்சம் ஹையர் வேல்யூஷன் போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே இதை வெயிட் பண்ணுற அப்படி இருந்தால் இந்த மாதிரி ஸ்டாக் எல்லாமே கன்சிடர் பண்ணலாம். டாடா பவரை பொறுத்த வரைக்கும் சேம் அதே மாதிரி தான். பவர் செக்டருக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குது. இதோட இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தீங்க அப்படின்னா 22, டாடா பவரை பொறுத்த வரைக்கும் 33 இருக்குது. கொஞ்சம் இந்த ஸ்டாக் வந்து அதர் ஸ்டாக்கை கம்பேர் பண்ணுறப்ப இது காஸ்ட்லியாக இருந்தாலும் இதுக்கு வந்து ஃபியூச்சர் க்ரோத் நல்லா இருக்குங்கிறதுனால கொஞ்சம் ஜாஸ்தியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனிக்கு மெயின் ப்ராப்ளம்னு பார்த்தீங்க அப்படின்னா டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ தான் 1.74 இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெரிய மைனஸாக தான் இருக்குது. இருந்தாலுமே இவங்க டாடா பிராண்டு கீழே இருக்கிறதுனால இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் ஹையர் வேல்யூஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 1.40% வந்து இந்த ஸ்டாக்கையும் வந்து பிளச் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸாக தான் பார்க்குறேன். ஸோ இருந்தாலுமே இவங்க ஃபியூச்சர் மாடல் க்ரோத் எல்லாமே கிளியராக இருக்கிறதுனால இவி செக்மெண்ட் ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிறதுனால இந்த கம்பெனியும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு எல்லாம் நம்புறதுனால இப்போ கொஞ்சம் ஹையர் வேல்யூஷனில் தான் ட்ரேட் ஆகுது.
மார்க்கெட்டில் ஏதாச்சும் ஒரு கரெக்ஷன் வருது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் வந்து டாடா பவரை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். டாடா கெமிக்கலை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் கன்சிடர் பண்ணாலும் ஓரளவுக்கு அட்ராக்டிவான ப்ரைஸில் தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் லாங் டைம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. கேஎம்சி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், டிஎல்எஃப் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஇ வைஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. இப்போ இண்டஸ்ட்ரி பிஏ 48 இருக்கிறதுல கேஎம்சி ஸ்பெஷாலிட்டி காவேரி ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து 57 இருக்குது. பிஇ ரேஷியோ பிரகாரம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ நீங்கள் இதை கன்சிடர் பண்ண தேவையில்லை. டிஎல்எஃப்பும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியாக 88 இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நல்லா டெவலப் ஆனாலும் ரியல் எஸ்டேட் செக்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும், இருந்தாலும் வேல்யூஷன் வைஸ் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்கில் இருந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 ஸ்டாக்கு டிஸ்கஸ் பண்ணால் இதில் ஒரு 5 ஸ்டாக் இருக்குது. இந்த ஸ்டாக்கில் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக வந்து நீங்கள் டாடா கெமிக்கலில் வந்து கன்சிடர் பண்ணலாம், டாடா மோட்டார் கன்சிடர் பண்ணலாம், அதே மாதிரி விப்ரோ ஸ்டாக்கே கன்சிடர் பண்ணலாம். டாடா பவர் வந்து ஏதாச்சும் ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷன் கரெக்ஷன் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் கன்சிடர் பண்ணுங்கள். ரிமைனிங் ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் டாடா கெமிக்கல், டாடா மோட்டார்ஸ், விப்ரோ இந்த 3 கம்பெனி வந்து நீங்கள் இமீடியட்டாகவே கன்சிடர் பண்ணலாம். இந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் எஸ்ஐபி மாடலில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லை ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் வந்து லம்சம் மோடில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். இந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்டாக்ஸே நமக்கு வந்து அட்ராக்டிவான ப்ரைஸில் கிடைக்கிறப்ப அதர் கம்பெனிஸ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு போர்ட்ஃபோலியோவில் எப்பயுமே ஒரு நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டே போக முடியும். மார்க்கெட்டில் அந்த ஸ்டாக்ஸ் ஃபால் ஆனாலும் நம்ம மறுபடியும் அக்குமுலேட் பண்ண முடியும். குவாலிட்டி இல்லாத ஸ்டாக்ஸை நம்ம ஆட் பண்ணி அதுக்கு பயந்துட்டு இருக்கிறதுக்கு போல இந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்டாக்ஸை ஆட் பண்ணி மார்க்கெட் ஃபால் ஆனாலும் நம்ம ஆவரேஜ் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம், ஆட் பண்ண முடியும். அதனால நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் சரி நம்ம வியூவர்ஸும் சரி எப்பயுமே குவாலிட்டியான ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணுங்கள். அதுதான் வந்து நமக்கு ஃபியூச்சரில் வந்து ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு 45% பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு 55% பார்த்துட்டு இருக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.